கியாமத்துக்கு எவ்வளவு நெருக்கமாக நாம இருக்கிறோம். கியாமத் நெருங்கிடுச்சுன்னு சொல்லி நாமளும் சொல்றோம், மற்றவர்கள் சொல்றதையும் நாம கேட்கிறோம். எவ்வளவு நாம நெருக்கமாக இருக்கிறோம். குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா இக்தரபத்தி ஸாஅ, கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாம எவ்வளவு நெருக்கமாக கியாமத்துக்கு இருக்கிறோம். ரெண்டே ரெண்டு அடையாளங்கள் சொல்றேன். கியாமத்துக்கு நெருக்கமாக இருக்கோமா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதிகமான மழை பெய்து பயிர்களுக்கு எந்த பயனையும் தராத மழை பெய்யாத வரை கியாமத் நிகழாது என்பதாக சொன்னாங்க. பெய்து முடிந்த மழையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மழை பெஞ்சது, ஆனா சேதமானது அத்தனை பயிர்களுமே சேதம் தான் ஆகியிருக்கே தவிர பயிர்களுக்கு பிரயோஜனம் என்பது நடக்கவே இல்லை. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உருவ மாற்றம் நடக்கும், பூமி மனிதனை விழுங்கி கொள்ளும், கல் மழை பொழியும் என்பதாக நபிகள் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இதெல்லாம் எப்ப நடக்கும்? அப்ப நபிகள் சொன்னாங்க, எப்போது இசை கருவிகள் அதிகரிக்குமோ, பெண் பாடகிகள் அதிகமாவாங்களோ, மது அருந்துதல் பொது வெளியில் நடக்குமோ, அப்போது தெரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக இந்த கியாமத்துடைய அடையாளங்கள்லாம் நடக்க போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய எல்லாருடைய வீட்லயுமே மியூசிக்கை வெளிப்படுத்தக்கூடிய இந்த மொபைல் போனை வீட்டுக்கு 2-3 நம்ம வச்சிருக்கிறோம். அதே போல பெண் பாடகிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதே போல ஹமர், அதாவது மதுபானங்கள் வெளிப்படையாக குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உருவாகிடுச்சு. கொண்டாடி முடிந்த தீபாவளியும் பெய்து முடிந்த மழையும் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? நாம கியாமத்துக்கு நெருக்கமாகிட்டோம் என்பதை தான். இப்ப நீங்க முடிவு செய்து கொள்ளுங்க, கியாமத்துக்கு நாம நெருக்கமாக இருக்கிறோமா இல்லையா?